அம்மா பீரியடில் இப்படி இருந்துச்சு கட்சி. இவர் பாருங்கள், இவர் எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக, இவர் சிஎம் ஆகணுன்றதுக்காக கட்சியை அடமானம் வைத்து விட்டார். நேற்று கட்சி தொடங்கிய நடிகரிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடமானம் வைத்து விட்டார். இது சரியா? அப்படிங்கிற பழிச்சொல்லுக்கு ஆளாவார். பழிச்சொல் தானே இது. நானே சொல்லுவேன், லீடராக இவரை போய் ஆளுமைகளுமெல்லாம் வர சொல்லிட்டேன்னு சொல்லுவேன். ஓகே. 1. 2, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் திரு விஜயகாந்த் அவர்கள் டெஸ்டட் புருவன் ஓட் பேங்க். நீங்கள் பேப்பரில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 15 என்கிறார் ஒருவர், 20% என்கிறார் ஒருவர். அந்த கட்சியை சேர்ந்த சிலரிடம் கேட்டால் 25% தொட்டுவிட்டோம் என்கிறார்கள். இது எல்லாமே ஏட்டளவில் தானே இருக்கிறது. அவங்கள்ட்ட டேட்டா இருக்குன்றாங்க. 90 லட்சம் உறுப்பினர்கள் எங்கிட்ட இருக்காங்க சார். 90 லட்சம் நீங்கள் தமிழ்நாட்டோட ஓட் பேங்கில் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கிட்ட டேட்டா இருக்குது, நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி அதை நீங்கள் வந்து பண்ணுவீங்க? இப்போ இதை திறந்து நான் ஒரு டேட்டாவை கொடுக்கிட்டா, டைப் பண்ணி எக்ஸல் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி கொடுக்கிட்டா, 90 லட்சமும் போலாகுமா? ஃபஸ்ட்டு 90 லட்சமும் இப்போது கூட தாவேக கட்சியை சேர்ந்த சில பேர் முணுமுணுத்துக்கிட்டு புஷி ஆனந்தின் செயல்பாடுகள் சரியில்லைங்கிறாங்க. இந்த 90 லட்சத்தில் எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போவாங்க? எத்தனை பேர் செலவு செய்வார்கள்? ஓகே. விஜய் செலவு பண்ணுவார். விஜய் செலவு பண்ணுவாருன்ற ஒரு இது வரைக்கும் சினிமாவில் சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து எத்தனை தொகுதிகளுக்கு செலவு செய்வார்? ஸோ 90 லட்சமும் வாக்குகளாக மாறும் என்பதையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே. யூ டோன்ட் பிலீவ் 90 லட்சம் வந்து ஒரு 5 மாவட்டங்களில் இருக்கிறது என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். 90 லட்சம் 234 தொகுதிகளில் பறந்து விரிந்து இருக்கிறது. உண்மையா இல்லையா? எஸ். ஒரு தொகுதியில் 30,000, ஒரு தொகுதியில் 40,000, ஒரு தொகுதியில் 50,000, ஒரு தொகுதியில் 10,000. இப்படி இருந்தால் இது உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லுமா? இல்லை. அண்ணன் திரு சீமான் அவர்கள் போல ஒரு கணிசமான வாக்குகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் பொருள். 20% இருந்தாலும் ஜெயிக்க போறீங்களா? ஜெயிக்க முடியாது. முடியாது. எஸ். அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு நான் துணை முதல்வர் பதவியை தூக்கி கொடுக்கணும்? கூட்டணி அமைச்சருக்கு எதுக்கு ஒத்துக்கணும்? அப்படி ஒப்புக்கொண்டு உங்களை எதற்கு வளர்த்து விட வேண்டும்? வளர்த்து விட்டேன்னா 2029 நீங்கள் எனக்கு 25 சீட்டு கூட நீ 15 போட்டுட்டுன்னுவீங்க. ஒரு அரசியல் கட்சியாக சிந்திச்சு பாருங்க. நீங்கள் தான் அருள்மொழி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். இப்போ பதில் சொல்லுங்க. எனக்கு என்ன டாமினேட் பண்ணுறாங்களோன்ற பயம் எனக்கு இருக்கும். அது இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் அரசியல்வாதி. ஆமாம்.